ஹாய் ஆல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எது குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு அன்பின் வார்த்தை தேவன் இன்னைக்கு உங்களிடத்துல பேச போகிறார். ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தவரிடத்தில் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே நடக்குமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலையில நீங்க ஏன் அப்படி நடந்துச்சு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மட்டும் தான் நடக்கும். இப்போ உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்களா, ஏதோ ஒரு கெட்ட காரியம், ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அது ஏன் எனக்கு நடந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, இங்க பைபிள் சொல்லுது அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாரா. எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மையாக இருக்குமா? என்னுடைய வாழ்க்கையில கூட அவ்வளவுதான். சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும்பொழுது, மனசுல வேதனைகள் வரும்போது, மனுஷர்கள் என்னிடத்துல ஒரு விதமான காயங்கள் ஏற்படுத்தும்படி நடக்கிறது, இதெல்லாம் நான் நினைச்சிட்டே இருப்பேன். பார்த்தா அது எனக்கு நல்லதாவே நடக்கும். அப்போதான் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள பயங்கர பலன் உள்ளவனாக நான் மாறுவேன். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நண்பு பிள்ளைகளே, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, என் வாழ்க்கையில நடந்து இருக்கு, எனக்கா இவ்வளவு கஷ்டம், எனக்கா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சினா, அது உனக்கு நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் நடந்திருக்கும். ஏன்னா அவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. அதே பிரகாரம் நீ அவர் மேல் அன்பு வைத்திருக்கிற படியினால என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமா இல்ல அநேக மனசு வேதனையா, கவலைப்படாதீங்க. எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு கெட்டதுல மிகப்பெரிய நல்லதை கொண்டு வருவாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு நஷ்டத்துல மிகப்பெரிய நன்மையை கொண்டு வருவாரு. அவர் ஆரம்பிக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளை எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏசு சாமி உங்களோடு கூட இருக்கிறாரு. பரிசுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இங்க பவுல் அழகா சொல்றாரு, எது அவர் மேல் அன்பு வச்சிருக்கிறவங்க மேல, அவர் அழைச்சிருக்கிறவங்க மேல எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டமா, கவலைப்படாதீங்க. அந்த கஷ்டத்தை விட 2 மடங்கான நன்மையை கர்த்தர் இந்த புதிய நாள் உங்க வாழ்க்கையில அவர் கட்டளையிடுவார். கவலைப்படாதீங்க. நண்பு பிள்ளைகளே, யாராவது உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வராங்களா? கவலைப்படாதீங்க. அந்த அநேக கண்ணீர் வருகிற காரியங்களை விட நன்மையான காரியங்களை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கவலைப்படாதீங்க. எல்லாம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வருகிற ஜூன் மாதம் உங்க பிள்ளைகளோட எல்லாம் அந்த ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துடைய காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே, எஸ் லார்ட், நீங்க மாற்றும் என்னுடைய வாழ்க்கையில போதும். நீங்க மாற்றும் எங்களுடைய வாழ்க்கையில போதும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் அனுதினமும் என்னை தேற்றுகிறவரா இருக்கிறீங்க. அனுதினமும் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க. அனுதினமும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. அப்பா, முடிந்த வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு எங்களை பிரிச்சு உங்களுடைய பாதப்படியில, உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய நிழல்ல, உம்முடைய காரியங்களை செய்து நாங்க வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா, எல்லாம் மாறட்டும் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், நஷ்டம், அப்பா எல்லாம் மாறட்டும். எல்லா மனிதர்கள் எங்களை விற்று போட்டோம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட வருவீராக சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை மாற்றுகிற தெய்வனாக இருக்கிறீங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அன்பின் வார்த்தைக்கு நன்றி. ஆமா ராஜா, எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ராஜா. எஸ் லார்ட், நீர் அருமையான இந்த வார்த்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் ராஜா. ஏசப்பா, இன்னும் உங்கள் அன்பு கூற, இன்னும் உங்களுக்குள்ள வளர, இன்னும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபை அழிங்க ராஜா. உங்க நாம மகிமைப்பட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக, ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மட்டுமே இருக்கும். இந்த புதிய நாளில தைரியமா போங்க. எல்லா விதமான நன்மை, எல்லா விதமான காரியங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, ஆமேன். மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.